இதுவரைக்கும் நம்மளோட நாட்டை எதிரிகளோட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் ஏவுகணைகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு AD-1 AD-2 அப்படின்னு சொல்லி 2 விதமான பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை வச்சுருக்கோம். அதில் ஃபேஸ் 1ஓட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ICBMs கிட்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி ஒரு கவசம். இதோட இரண்டாவது ஃபேஸ் அப்படின்றது AD அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு இன்டர்செப்டரை உருவாக்குறதன் மூலமாக நம்ம 5000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே இருந்து எந்த ஒரு ஏவுகணையை நமக்கு எதிராக ஏவுனாலும் அதுக்கிட்ட இருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். ஸோ இரண்டாவது ஃபேஸ் அப்படின்றது ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இதுதான். ஸோ இரண்டாம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஃபேஸை டெஸ்ட் பண்ணி முடிச்சு டெப்ளாய் பண்ணியாச்சு. இரண்டாவது ஃபேஸை டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. டெப்ளாய்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ மூன்றாவது ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசாக அதோட அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு DRDO சைட்லேருந்து. இதோட ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. 4-5 வருஷத்துக்குள்ள இதோட டெஸ்டிங் ஃபேஸை நம்ம பார்ப்போம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போ மூன்றாவது ஃபேஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ். ஏற்கனவே AD-1 AD-2 முதல் ஃபேஸும் ரெண்டாவது ஃபேஸும் ஃபோக்கஸ் பண்ணுறது ஹைப்பர்சானிக் ப்ரொஜெக்டைல்ஸ் தானே. அதாவது ஒரு ICBM அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது அதோட டெர்மினல் ஃபேஸில் கிட்டத்தட்ட ஹைப்பர்சானிக் வேகத்தில் தானே வருது. கிட்டத்தட்டன்னு சொல்லக்கூடாது, ஹைப்பர்சானிக் வேகம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கிற அந்த மார்க் 5லேருந்து 3-4 மடங்கு வேகத்தில் தானே வருது. ஸோ அதுவுமே ஒரு ஹைப்பர்சானிக் வெஹிக்கிளை கவுண்டர் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம் தானே. ஆனால் அதையே நம்ம ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை கவுண்டர் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் ஃபேஸ் 3க்கு புதுசாக ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமை உருவாக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்த குறிப்பிட்ட டிஃபென்ஸ் சிஸ்டமை வந்து நம்ம 3 விதமாக பிரிச்சுக்கலாம். முதல் ஃபேஸ், இரண்டாவது ஃபேஸ். முதல் ஃபேஸ் ஃபோக்கஸ் பண்ண விஷயமே 2000 கிலோமீட்டருக்குள்ளே வச்சு ஒரு ICBMை டார்கெட் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறது தான். ஸோ 2000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே வர்றப்ப ஒரு ICBMை நம்மளோட ரேடார்ஸின் மூலமாக ட்ராக் பண்ணி அந்த ட்ராக்கிங் டீட்டெயில்ஸை எங்கேயோ, அது வந்து எங்கே வேணா இருக்கலாம், அந்த இன்டர்செப்டார் எங்கே இருந்தாலும் அந்த இன்டர்செப்டாரை கொடுத்து அந்த இன்டர்செப்டாரை வச்சு அந்த டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறது. இரண்டாவது ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே வச்சு ஒரு ICBMை இன்டர்செப்ட் பண்ணணும் நம்ம. இப்போ 5000 கிலோமீட்டர்னு போகிறப்ப இந்த 5000 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து நம்ம ரேடார்ஸை நிறுத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். பாலிஸ்டிக் டிஃபென்ஸ் வெஹிக்கிள்ஸ், இந்த AD-1 இன்டர்செப்டார், பிருத்திவி டிஃபென்ஸ் வெஹிக்கிள் மாதிரியான சிஸ்டம்ஸை நிறுத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு ரொம்ப தொலைவில் இருக்கும். இப்போ தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே ஒரே யூனிட்டாக நம்ம எல்லாத்துக்கும் நடுவில் கம்யூனிகேஷனை தங்கு தடையின்றி பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லோ லேட்டன்சி கம்யூனிகேஷன் டிவைஸ் தேவைப்படும், சேட்டலைட் கம்யூனிகேஷன் தேவைப்படும். ஸோ இது தரப்பில் இருக்கக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பெங்களூரில் இருக்கிற ஸ்வாட்ஃபிஷ் ரேடார் வந்து ஒரு டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுது. ஆனால் அந்த டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா டெல்லியிலேருந்து இன்டர்செப்டார் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து அனுப்பக்கூடிய இன்டர்செப்டாரை இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டிவைஸ் ஒன்று தேவைப்படுது, கம்யூனிகேஷன் டிவைஸு. நார்மலாக நம்ம ஃபோன் காலோ வாட்ஸ்அப் காலோ பண்ணோம் அப்படின்னா அதில் லேட்டன்சி இருக்குது. ஆனால் அந்த லேட்டன்சி வந்து நம்மளோட டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த ICBMை ட்ராக் பண்ண விடாமல் பண்ணிடும். ஸோ லோவாக இருக்கக்கூடிய லேட்டன்சி வந்து நமக்கு தேவை. அதை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் உருவாக்கி ஆகணும். ஸோ இப்படி ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இந்த டிஃபிகல்ட்டிஸை அட்ரஸ் பண்ணி தான் நம்ம இரண்டாவது பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபேஸ் 2 வந்து டெஸ்ட் பண்ணி முடிக்கிறோம், அதை டிப்ளாய் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஃபேஸஸும் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICBMs தான். ICBMs அப்படின்றப்ப இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ். இன்னும் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த சிட்டிஸை தரமட்டமாக்கக்கூடிய அணு ஆயுதங்களை கொண்டு வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்மளோட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது இருக்குது இப்போ வரைக்குமே. இப்போ நம்மளோட பாகிஸ்தான் எடுத்துக்கோ. பல தடவை நம்ம கூட சண்டை போடுறப்பையோ இல்லை நம்மளை மிரட்டுறப்பையோ அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது, அதை சுமந்துக்கிட்டு போகக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் இருக்குது அப்படின்றது தான். இப்போ இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி நாங்கள் உங்களோட சிட்டிஸை டார்கெட் பண்ணுவோம், நீங்கள் எங்களோட நாட்டுக்கு எதிராக போர் அறிவிச்சிங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா எங்களோட நாட்டுக்குள்ளே உங்களோட இராணுவத்தை அனுப்புனீங்க அப்படின்னா. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பல காலங்களாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை வர்றப்ப அவங்கள வந்து தப்பிக்க வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளோட மும்பை தாக்குதல் அப்பையும் நடந்த ஒரு சினாரியோ இது தான். அந்த டைமில் இந்த மாதிரி எந்த ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமும் நம்மக்கிட்ட கிடையாது. நம்மக்கிட்டே அணு ஆயுதங்கள் இருக்குது, அவங்ககிட்டே அணு ஆயுதங்கள் இருக்குது. நம்ம இந்த பிரச்சனையை பெருசாக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஒரு பாகத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும். இந்தியாவோட வரைபடத்தில் இருந்து பாகிஸ்தான் முற்றிலும் உலக வரைபடத்திலேருந்து காணாமல் போயிருக்கும். இந்த சினாரியோ தான் நடந்திருக்கும்.
இந்த சினாரியோ வரைக்கும் எஸ்கலேட் பண்ணி போக வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் இருந்த தலைமை வந்து முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. இப்போ அரசியல் ரீதியாக நிறைய பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அட்டாக் அந்த இடத்துல நடக்கவே கூடாது. ஒரு சிறந்த அரசாங்கம் வந்து அட்டாக்கே நடக்க விடாமல் பார்த்துக்கணும். அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா அந்த அட்டாக்குக்கு எப்படி ரிட்டாலியேட் பண்ணுறாங்கன்றதை வச்சு எந்த அரசாங்கம் சிறந்ததா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அட்டாக்கே நடக்காமல் ப்ரிவென்ட் பண்ணுற அரசாங்கம் தான் பெஸ்ட்டு. பட் அப்படி எந்த ஒரு அரசாங்கமும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட வரலாற்றில் 5 வருஷம் டேர்மில் எந்த ஒரு மேஜரான டெரரிஸ்ட் அட்டாக்கும் நடக்க விடாமல் தடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, டாபிக் விட்டு டிவியேட் ஆக வேணாம். ஸோ இப்படி நமக்கு வரலாற்றில் நிறைய பிரச்சனைகளையும் குடசல்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம உருவாக்கியிருக்க சிஸ்டம் தான் இது. இப்போ பாகிஸ்தான் நம்மக்கிட்ட வந்து எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது, அதை சுமந்துக்கிட்டு போகிற ஐசிபிஎம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக எங்களுக்கு எதிராக அதை பயன்படுத்துங்க, எங்ககிட்ட டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். பட் அதுக்குன்னு இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமால் எல்லா ஏவுகணைகளையும் தடுத்து விட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு 150 ஏவுகணைகள் அனுப்புனாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக 5லேருந்து 10 இந்த சிஸ்டமை தாண்டி நம்மளோட ஏர் ஸ்பேஸுக்குள்ளே ஊடுருவும். நம்மளோட ஒரு சில சிட்டிஸ் வந்து தாக்கப்படும். ஆனால் 150 ஏவுகணைகள் வந்து விழுகிறது அது எப்படி? ஆனால் அதிலேருந்து ஒரு 5-10 மட்டும் விழுகிறது எப்படி? ஸோ இவ்வளோ பெரிய பாதிப்பை நம்ம குறைக்கிறோம் அப்படின்றப்ப இது நம்மளோட எதிரியோட அந்த டெசிஷனை டோட்டலாக மாற்றும். ஸோ இந்த பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது நேரடியாக பாகிஸ்தானோட அந்த சண்டைக்கு போகிறப்ப பயன்படுத்துகிறத விட இதை நம்ம சண்டைக்கு போகாமலேயே நம்மளோட அட்வான்டேஜுக்கு பயன்படுத்த முடியும். இதை பற்றி பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய திங்க் டேங்க்ஸும் வந்து நிறையவே ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்றப்ப, அதாவது பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு அணு ஆயுதம் போர் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த அணு ஆயுத போரை முடக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்தியா கிட்ட இருக்குது அப்படின்றப்ப அந்த சிஸ்டமை ஒரு காரணமாக வச்சு பாகிஸ்தானை இந்தியா மிரட்ட முடியும். எப்படின்னா, காஷ்மீர் விஷயத்தில் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, ஏன்னா எங்ககிட்ட இந்த சிஸ்டம் இருக்குது, உங்களால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியாது, நாங்கள் நினச்சோம் அப்படின்னா உள்ளே பூந்து உங்களை அடித்து காலி பண்ணிடுவோம் அப்படின்றது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பாகிஸ்தானால் இந்தியாவை மிரட்ட முடியாது. அதாவது ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதலை பண்ணிவிட்டு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களை வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா நாங்கள் அணு ஆயுத போருக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களால சொல்ல முடியாது. இப்படி 2 முக்கியமான பிரச்சனைகளை இந்த சிஸ்டம் வந்து அட்ரஸ் பண்ணுது அப்படின்றப்ப ஃப்யூச்சரில் இந்த சிஸ்டமை கவுண்டர் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு ஐசிபிஎம்ஸை உருவாக்குற மாதிரி வரும். ஸோ இப்படி அவங்க உருவாக்கணும் அப்படின்னு போகிறப்ப இது இந்த குறிப்பிட்ட பிராந்தியத்தில் ஒரு புது ஆயுத கிளர்ச்சியை உருவாக்கும். அதாவது மாறி மாறி வெப்பன் சிஸ்டமை உருவாக்கிக்கிட்டே போவாங்க. இது யாருக்குமே நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கதை கட்டுறாங்க. அதாவது பேசிக்காக நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்குனதை பார்த்தே அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்மளோட டிஆர்டிஓ வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போது இந்த சிஸ்டமில் முதல் 2 சிஸ்டம் வந்து ஐசிபிஎம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி உருவாக்குனது, அதை டிப்ளாய் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம். 3வது சிஸ்டம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த ஹைப்பர்சானிக் த்ரெட்டை பற்றி நம்ம பார்க்கணும். ஹைப்பர்சானிக் த்ரெட் அப்படின்றப்ப நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா ஐசிபிஎம்ஐ நம்ம ஹைப்பர்சானிக் ப்ரொஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணுறோம். அதோட டெர்மினல் வெலாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க் 19 மார்க் 25லாம் இருக்கும். மார்க் 5க்கு மேலே தாண்டிட்டாலே ஹைப்பர்சானிக் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். மார்க் 20ல் வரக்கூடிய ஒரு ஐசிபிஎம்மோட ப்ரொஜெக்டால் நம்ம ஏன் ஹைப்பர்சானிக் மிசைல்னு சொல்ல மாட்டோம்? இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். சில பேருக்கு இதோட பதில் தெரிஞ்சிருக்கும், நம்மளோட சேனலை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா. பட் தெரியாத சில புதுசாக வந்திருக்க நண்பர்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்றது அதோட டெர்மினல் ஃபேஸில் இருக்கிறப்ப, அதாவது இறுதி கட்டத்தில் இருக்கிறப்ப அதோட டைரக்ஷனை கண்ணா பின்னான்னு மாற்ற முடியும். அது எங்கே வேணுனாலும் போக முடியும். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிபிஎம் அதோட டெர்மினல் வெலாசிட்டியில் மார்க் 20ன்ற வேகத்தை போய் அடைகிறதுக்கு முதல்ல இந்த ஐசிபிஎம் அந்த வாரடை தூக்கிக்கிட்டு விண்வெளிக்கு போகணும். விண்வெளிக்கு போய் விண்வெளியிலே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் பூமிக்குள்ளே என்ட்ராகும். பூமிக்குள்ளே என்ட்ராகிறப்ப தான் அதோட மேக்ஸிமம் ஸ்பீடை அது அடையும். ஸோ இங்கே கீழே இருந்து விண்வெளிக்கு போய் விண்வெளியிலேருந்து மிட்கோர்ஸில் இருக்கிறப்ப அதோட ஃபுல் ஸ்பீடை வந்து இந்த ஐசிபிஎம் அடைந்திருக்காது. ஸோ இங்கே ஜீரோலேருந்து கிரவுண்ட் ஜீரோலேருந்து மிட்கோர்ஸ், அதாவது விண்வெளியில் இருக்கிற வரைக்கும் இந்த ஐசிபிஎம்மை அடிக்கிறது சுலபம். ஓகேங்களா? இது திருப்பி உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப தான் அதோட மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு போகும். அப்போ தான் இதை அடிக்க முடியாது. பட் விண்வெளியில் வச்சு இதை நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக அடிக்கலாம். அந்த மாதிரி தான் நிறையவே பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை இஸ்ரேலும் உருவாக்கியிருக்காங்க, இந்தியாவும் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கான்செப்டின் படி ஐசிபிஎம் அப்படின்றது அதோட டெர்மினல் ஃபேஸில் மட்டும்தான் அதோட முழு வேகத்தை அடைய முடியும். அப்படியே அடைந்தாலும் அதோட டைரக்ஷனை பெருசாக மாற்ற முடியாது. இப்போ இருக்கிற புது ஐசிபிஎம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
அந்த வாரெட்லேயே சின்ன சின்ன ஏரோடைனமிக்கல் சேஞ்சஸை பண்ணுறதன் மூலமாக டெர்மினல் ஃபேஸ்லேயே லைட்டாக அதோட டைரக்ஷனை மாற்றும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்ட இருந்து அதை தற்காத்து கொள்றதுக்கு இந்த மாதிரி சில மெக்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெக்கானிசம்ஸை வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னா, அது லைட்டாக தான் அந்த டைரக்ஷனை மாற்றும். ரொம்ப பெருசாக ஹெவியாலாம் அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஐசிபிஎம். ஆனால் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹைப்பர்சானிக் மிசைலோட முழு வேகத்தை அடைகிறதுக்கு அது ஹை ஆல்டிடியூட் போனால் போதும், அது விண்வெளிக்கு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அண்ட் அதே சமயம் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஹை ஆல்டிடியூடுக்கு போய் ஹை ஆல்டிடியூட்லேருந்து ரிலீஸ் ஆகி ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் வரும். கிளைட் வெஹிக்கிள் அப்படின்ற பேர் இருக்கிறப்பே உங்களுக்கு புரியும், இது வந்து பேசிக்காக கீழே விழுகிறத வந்து அதற்கு சாதகமாக பயன்படுத்தி கிளைட் பண்ணிக்கிட்டே போய் டார்கெட்டில் விழுகும். கிளைட் பாம் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். ஆனால் கிளைட் பாம் வந்து மேக்ஸிமம் ஒரு 800லேருந்து 1500 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும். ஆனால் இந்த ஹெச்எஸ்வி வந்து உங்களுக்கு மார்க் 6 மார்க் 7லலாம் போகும். ஹெச்எஸ்வி கிடையாது, ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் ஹெச்ஜிவி. ஸோ இது வந்து மார்க் 7 மார்க் 8 இல்லை மார்க் 5க்கு மேலே போகும். அப்படின்றப்ப இந்த ஒரு பொருளை வந்து கவுண்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டக்குன்னு டைரக்ஷனை மாற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கேருந்து ஒரு இன்டர்செப்டார் அனுப்புகிறோம் அப்படின்றப்ப இந்த இன்டர்செப்டார் வந்து ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடும். இப்போது இந்த வந்து ஹெச்ஜிவி வந்து இந்த இடத்துல இருக்குது, இவ்வளோ வேகத்தில் வந்துகிட்டு இருக்குது. அப்போது இது வந்து இந்த இடத்துக்கு இன்னும் சில வினாடிகளில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி போகிறப்ப அது வேறு டைரக்ஷனை மாற்றிருச்சு அப்படின்னா இன்டர்செப்டார் வந்து குழம்பிடும், அந்த டார்கெட் அடிக்க முடியாது. ஸோ ஹெச்ஜிவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புது ஆயுதத்தை நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு இன்டர்செப்டாராக வேணும் நமக்கு. ஸோ இப்போ கிரவுண்ட் லெவல்லேருந்து நம்ம ஒரு இன்டர்செப்டாரை டெவலப் பண்ணி ஆகணும். அண்ட் அது கூடவே இந்த ட்ராக்கிங் சிஸ்டம்ஸையும் டெவலப் பண்ணி ஆகணும். அப்போ தான் டார்கெட்டோட டீட்டெயில்ஸை வந்து இன்டர்செப்டார் கொடுக்க முடியும். இதை தான் நம்ம 3ஆம் ஃபேஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐசிபிஎம்ஸை நம்ம ஒரு த்ரெட்டாக பார்த்து அந்த த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப அடுத்த த்ரெட்டாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் தான். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை உற்று நோக்கி ஆகணும், டிஆர்டிஓவை பாராட்டி ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்பயுமே இந்தியா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்தியா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வரலாற்றில் எடுத்து பாருங்கள், பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கான சொல்யூஷனில் ஒர்க் அவுட்டே நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? இது நீங்கள் கார்கில் போர் எடுத்துக்கோங்க, 1971 எடுத்துக்கோங்க, நீங்கள் எந்த வாரம் எடுத்தீங்க அப்படின்னாலும் பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை ஆனதுக்கப்புறமா தான் அந்த சொல்யூஷனில் நம்ம இறங்கி வேலை செய்வோம். ஆனால் இந்த தடவை டிஆர்டிஓ பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையோட இனிஷியல் ஸ்டேஜஸ்லையே அதற்கான சொல்யூஷனை இறங்கிட்டாங்க. இதை வந்து நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, பாகிஸ்தானு அவங்களோட 5th ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டில் ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில வருஷங்களில் 5th ஜென் ஏர்க்ராஃப்ட் வந்துடும். ஆனால் இப்போ தான் நம்ம ஏஎம்சியோட ப்ரோட்டோடைப்புக்கான ஃபண்டிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏர்ஃபோர்ஸில் இந்த அளவுக்கு நம்ம லேக் ஆகிறோம். இது வந்து ஒரு கம்பேரிசனுக்கு நான் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் லேக் ஆகிறப்ப ஹைப்பர்சானிக் மிசைல் சிஸ்டம்ஸ் வந்து இன்னும் வேர்ல்டில் வந்து யாருமே அதை ரீஃபைன் பண்ணல. அந்த டெக்னாலஜியை யாருமே ரீஃபைன் பண்ணல. வச்சுருக்காங்க, 2 கண்ட்ரி வச்சுருக்காங்க, 3வது அமெரிக்கா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ரிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் அதை ரீஃபைன் பண்ணல. அஃப்கோர்ஸ் ஈரான் கிட்ட ஹைப்பர்சானிக் மிசைல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் இன்னும் நிறையவே சில ரீசர்ச் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அது உண்மையிலே ஹைப்பர்சானிக் மிசைலாக இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியில் பெஸ்ட் யாருன்னா சைனா மற்றும் ரஷ்யா தான். அதை தாண்டி யூஎஸ் வந்து கேட்சப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நம்ம இதற்கான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக உருவாக்குறோம் அப்படின்றப்ப இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும். அண்டு அது எப்படி ஹைப்பர்சானிக் மிசைல் இல்லாமல் டிஃபென்ஸ் மெக்கானிசமை உருவாக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன் முடியாது? கண்டிப்பாக முடியும். ஒரு ஹைப்பர்சானிக் வெஹிக்கிள் அப்படின்றதுக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து அது என்னென்னா ஸ்பீட், அவ்வளோதான். ஒரு பிரம்மோஸ் மிசைல் எடுத்துக்கோங்க, அந்த பிரம்மோஸ் மிசைல் எடுத்து மார்க் 3.5ல் போகுதா, இதே பிரம்மோஸ் மிசைலை மார்க் 5.5ல் போக வச்சிங்க அப்படின்னா இது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல். ஜஸ்ட் லைக் தட் நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய மிசைல்ஸோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலாக மாறிடும். பட் அந்த டெக்னாலஜி வந்து நம்ம ரீஃபைன் பண்ணுறோமா அப்படின்றது தான் மேட்ரு. ரீஃபைன் பண்ணுறோம் அப்படின்றப்ப அதில் நிறைய கேட்டகரிஸ் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதெல்லாம் பேசுகிறேன்னா. டெக்னாலஜியை ரீஃபைன் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மிசைல் வந்து நம்ம உருவாக்குறோம். இனிஷியல் ஸ்டேஜஸில் பிரம்மோஸ் வந்து தரையிலேருந்து மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும். ஆனால் அதுக்கப்புறம் அதை சம்மரின்லேருந்து லான்ச் பண்ணலாம், ஷிப்லேருந்து லான்ச் பண்ணலாம், ஏர்க்ராஃப்ட்லேருந்து லான்ச் பண்ணலான்னு சொல்லி நம்ம அதை மாற்றுறோம். பார்த்தீங்களா, இதுதான் ரீஃபைன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மை வந்து வெறுமன தரையிலேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்ப அதை எல்லா மீடியமுக்கும் மாற்றுறோம். அண்ட் அதோட வெயிட்டை குறைக்கிறோம். இப்போது ஒரு ஏர்க்ராஃப்ட்டு சுக்காய் இருக்குது, சுக்காயிலேருந்து லான்ச் பண்ணுறப்ப அதோட வெயிட் வந்து 2.5 டன் இருக்குது. ஆனால் அதே இது தேஜஸ்லேருந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னா அதோட வெயிட் 1.2 டன்னுக்கு மாறுது.
சாரி 2.5 டன் கிடையாது, அதோட வெயிட் வந்து எனக்கு சரியாக தெரியல. பட் சுக்காயிலேருந்து லான்ச் பண்ணுறப்ப அதோட வெயிட் வேறு வெயிட்டு. ஆனால் அதே இது தேஜஸ்லேருந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னா அதே பிரம்மோஸ் மிசைலோட வெயிட்டை குறைச்சி சின்ன சைஸில் நம்ம அதை மாடிஃபை பண்ணுறோம் பார்த்தீங்களா. இதான் ரீஃபைன்மெண்ட். பேசிக்காக ஒவ்வொரு வெப்பன் சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிசைலை நம்ம மாற்றுறோம். ஆனால் அந்த மிசைலோட கேரக்டர் மாறாது. அந்த மிசைலோட சைஸ் மாறும், அதோட ரேஞ்ச் மாறும், பட் அந்த மிசைலோட கேரக்டர்ன்றது மாறாது. பிரம்மோஸாக தான் இருக்கும். இதுதான் நம்ம ரீஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுபடி ஒரு ஹைப்பர்சானிக் பிளாட்ஃபார்ம் வந்து ஈரான் வந்து உருவாக்கியிருக்காங்க, ஓகேங்களா. பட் அந்த ஈரான் உருவாக்கியிருக்க அந்த ஹைப்பர்சானிக் பிளாட்ஃபார்மை எப்படி லான்ச் பண்ணுறது? ஏர்க்ராஃப்ட்லேருந்து லான்ச் பண்ண முடியுமா, ஷிப்லேருந்து லான்ச் பண்ண முடியுமா, சம்மரின்லேருந்து லான்ச் பண்ண முடியுமான்னு சொல்லி அதை ரீஃபைன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் பண்ணலாம். அதை ரஷ்யா பண்ணிட்டாங்க. ரஷ்யா ஷிப்லேருந்து லான்ச் பண்ணுற மிசைல் வச்சுருக்காங்க, ஏர்க்ராஃப்ட்லேருந்து லான்ச் பண்ணுற மிசைல் வச்சுருக்காங்க, அண்ட் சம்மரிலேருந்து லான்ச் பண்ணுற மிசைல் வச்சுருக்காங்களா எனக்கு தெரியல. பட் அது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஷிப்லேருந்து லான்ச் பண்ண முடியும்னா சம்மரினுக்கு அதை கான்ஃபிகர் பண்ணுறது இட்ஸ் நாட் அ பிக் டீல். அப்புறம் சீனா சைடு வந்தீங்க அப்படின்னாலும் அவங்களும் அதே மாதிரியான சிமிலர் கேப்பபிள் பிளாட்ஃபார்ம்ஸை வச்சுருக்காங்க. அவங்களோட பாம்பர் ஏர்க்ராஃப்ட் வந்து லான்ச் பண்ணுற மாதிரி ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை இப்போது டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ரீஃபைன்மெண்ட். ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம் எடுத்து அதை ரீஃபைன் பண்ணுறது. அந்த மாதிரி இன்னும் அந்த ரீஃபைன்மெண்ட் ப்ராசஸ்ன்றது போய்கிட்டு இருக்குது. இன்னுமே வந்து அது 100% முடியல. ரஷ்யா மற்றும் சீனாவுமே இன்னும் கொஞ்சம் லைட்டாக தடுமாறிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இது புது ஒரு டெக்னாலஜி. இப்படி ரீஃபைன்மெண்ட் ப்ராசஸ் முடியாத ஒரு மிசைலுக்கே வந்து நம்ம இன்டர்செப்டாரை உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றப்ப இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிப் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.